ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இதுவரை யோகி ஸ்ரீராம் பாபா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். குருவை தேடி மூலம் ஞான சிந்தனையில இன்னைக்கு நம்ம சிந்திக்க போற விஷயம் என்னன்னா, தேடல் 2ல குரு அவர்கள் சொல்லி இருக்கிற ஒரு வரிதான். அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம், நானும் பகவானும் ஒன்றே என்ற மனோபாவத்தில் தியானிக்கலாம். ஆனால் நானும் குருவும் ஒன்றே என எண்ணக்கூடாது என்று நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றது. அதாவது குருவை அடைந்த பிறகு குரு யாரை காட்டுறார் அப்படின்னா, குரு இறைவனை காட்டுறார். அந்த இறைவன் எப்படி இருக்கான் அப்படின்னா பிரம்மமா இருக்கான். நாம அகம் பிரம்மாஸ்மி, அதாவது நானே இறைவன் அப்படின்னு தியானம் பண்ணலாம். ஆனா நானே குரு அப்படின்னு தியானம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். ஏன்னா இறைவன் அல்லது இறைத்தன்மை இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. ஆனால் குருத்தன்மை அப்படிங்கிறது அப்படி இல்லை. ஏனென்றால் குரு என்பது ஒரு தத்துவம். குரு என்றால் ஞானம். அகம்பாவத்தை முற்றிலுமாக துறந்து நான் என்கிற எண்ணம் அறவே இல்லாமல் பிரபஞ்சத்துடன் ஒன்றாக கலந்திருப்பவரே குரு. இறைவனால் கொடுக்க முடியாததை குரு அளிக்கிறார். அதனால்தான் குருவருளே திருவருள் என்று கூறப்படுகிறது. அப்படியானால் இறைவனை விட குருதானே சிறந்தவர். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். குருவை நோக்கி தியானிக்க வேண்டிய அவசியமில்லை. அவரிடம் முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். அது மட்டுமே இருந்தால் போதும். அனைத்தையும் என் குரு பார்த்து கொள்வார், நடப்பது அனைத்தும் அவருடைய செயல் என்ற சரணாகதி இருந்தால் மட்டுமே போதும். ஆகவே நாம் தியானிக்கும் போது நானே பிரம்மம், நான் உடல் அல்ல ஆன்மா என்கிற மனோபாவத்தில் தியானம் செய்தால் போதுமானது. இதைத்தான் குரு இந்த வரியின் மூலம் நமக்கு எடுத்து கூறுகிறார் என்று நான் நினைக்கிறேன். உங்களின் கருத்து என்ன என்பதை நீங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம். மீண்டும் விரைவில் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.